வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ மூலயமா அவங்கள சந்திக்கிறது ஒரு மகிழ்ச்சி. நான் இன்றைக்கி பேச போகிறது நம்ம மனசு, அப்புறம் நம்ம உடல். இப்போ நம்ம பொதுவாக வெளித்தோற்றத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா அது நம்ம கண்ணுக்கு தெரியுது. இந்த உடல் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இந்த உடலில் உணர்வுகள் நம்மளுக்கு புரியுது. ஸோ இதால் நம்ம இந்த உடம்புக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நம்ம மனசுக்கு நம்ம கொடுக்கறதில்ல. இப்போ நம்ம உடம்பு மேலே உடல் மேலே ஆசை, உடல் நல்லா திடமாக இருக்கணும், பலமாக இருக்கணும், அழகாக இருக்கணும், அழகுப்படுத்திக்கணும். இதுலேயே நம்ம நாட்கள் ரொம்ப நேரம் செலவழிக்கிறோம். அதெல்லாம் வெளித்தோற்றம்லாம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான், தெரியும் அது மாறிடுது. இப்போ ஒரு பொதுவாக ஒரு மேக்கப் பண்ணுறோம். இந்த மேக்கப் எவ்வளோ நேரம் நிற்கும்? கொஞ்ச நேரம் நிற்கும். இப்போ காத்தால ஏஞ்சி வெளியே வரப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வரும். சாயங்காலம் வீட்டுக்கு போகிறப்போ ரொம்ப டயர்டாக போகிறோம். அது பொதுவாக நடக்கிறது தான். ஆனால் சில மனுஷர்களை பார்த்தாக்கா அவங்களுக்கு எந்த ஒரு மேக்கப்பும் இருக்காது. ஆனால் அவங்க முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும். அவங்கள நம்ம பார்க்கும்போது இவங்கள பார்க்கணும், இவங்க கூட கொஞ்சம் பேசணும் அன்ட்டு தோணும். அதுதான் சொல்கிறாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றாங்க. பொதுவாக இதெல்லாம் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு பெரியவங்களை பார்க்க போகிறோம். அதாவது இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூலில் ஒரு டீச்சரு, அவங்கள பார்க்கும்போது அவங்க நம்மளுக்கு வயசில் சின்னவங்க பெரியவங்களாக இருக்கலாம். ஆனால் அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்குள்ளே ஒரு பயபக்தி, ஒரு மரியாதை உருவாகுது. எதால் அப்படி உருவாகுது? ஏன்னா அவங்க உள்ளத்தில் அந்த கல்வி என்ற ஒரு சக்தி அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்க வாயிலேருந்து வர ஒரு வார்த்தைங்களும் நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. அதனால்தான் பசங்க ஸ்கூலில் டீச்சரை பார்த்தா பயப்படுறாங்க, அவங்களுக்கு பணிந்து போகிறாங்க. அது அவங்களோட மனசில் இருக்கிற அந்த ஒரு பவர். அதே மாதிரி வேறு இடத்துல பார்த்தாக்கா ஒரு பேச்சாளர், ஒரு லீடர்னு வச்சுக்கலாம், பொலிட்டிக்கல் லீடர்லாம் வச்சுக்கலாம். அந்த பொலிட்டிக்கல் லீடர் அவன் பேசுகிறது நம்ம கேட்கும்போது நம்மளுக்கே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுறது. அது மாதிரி இதெல்லாம் சொல்லினா போகலாம். இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா, நம்ம மனசில் இருக்கிற விஷயங்க தான், அந்த எண்ணங்க தான் நம்ம ஆற்றலாக வெளியே வருது. அதால் எப்போ நம்ம உடல் பற்றியே யோசனை பண்ணக்கூடாது. உடல் நான் சொன்ன மாதிரி அது பர்மனெண்ட் கிடையாது. என்றைக்கு இருந்தாலும் அது அடிக்கிறது தான். அதே சமயத்தில் உடல் பார்த்துக்கணும், ஆரோக்கியத்தை கவனிச்சிக்கணும். எவ்வளோ பேருக்கு உடல் வெளித்தோற்றத்தில் பார்த்தாக்கா ரொம்ப நல்லா இருக்குவாங்க, ஒரு வெயிட்டாக நல்லா பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனைங்க, எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குன்னு தெரியாது. அவங்க உடலில் எவ்வளோ உபாத்தியங்கள் இருக்குன்ட்டு தெரியாது. நம்ம பார்க்குறப்போ எங்கன்னா நல்லாக்குறோம் அப்படி இருக்கு. எப்பவும் அடுத்தவங்கள பற்றி பார்த்து பேசியே நம்ம பழகிட்டோம். அதால் உடலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, உடலை எப்படி வச்சுக்கணுன்ட்டு நம்ம விரும்புகிறோமோ, அதே மாதிரி மனசையும் அழகுப்படுத்திக்கணும், சுத்தமாக வச்சுருக்கிற நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? மனசுக்கு சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடத்துங்களுக்கு போகணும். மனசுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்குற இடங்க ஒரு கோயிலாக வச்சுக்கலாம். கோயிலுக்கு போகலாம். அப்புறமேட்டு ஒரு அமைதியாக இருக்கிற இடத்துக்கு போகணும். அந்த அமைதியை உணரணும்.
இயற்கை காட்சிகள், இயற்கை ஒரு நீர்நிலங்கள் அந்த மாதிரி சில சில இடத்துங்களுக்கு நம்ம போய் அப்பப்போ நம்ம மனசை கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கணும். அப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. அந்த மகிழ்ச்சி அந்த நினைவுகள் எல்லாம் நம்ம மனசில் பதியுது. நம்மளுக்கு இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு பிக்னிக் போகிறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு சைட் சீயிங் போகிறோம். அந்த இடத்துல நல்ல ஒரு இயற்கையான இடம் அது, ஒரு ரொம்ப பசுமையான இடம். அங்கே அமைதி, அந்த மரஞ்செடி கொடிகள், நீர்நிலங்கள், ஒரு ரிவரு, ஒரு ஃபால்ஸு, அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது நம்ம மனசில் அந்த காட்சிகள்லாம் பதிவாகுது. இதெல்லாம் என்ன ஆகுது, நம்மளுக்கு எப்போனா ஒரு சோர்வடைகிற டைமில் இந்த நினைவுகள் நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக் ஆகுது. அப்போ மனசுக்கு கொஞ்சம் சமாதானம் இருக்குது. அதே மாதிரி கோயிலுக்கு போகும்போது அந்த கோயில் பிரகாரங்கள் இருக்கிற அமைதி, அந்த ஒரு தெய்வீக உணர்வுங்க நம்ம மனசில் பதியுது. ஒரு பயபக்தி, ஒரு ஒடுக்கம், இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மனசுக்கு அழகுபடுத்துகிற விஷயம். ஆனால் அது அழியாது. இந்த உடலுக்கு அழகுபடுத்துகிற மேக்கப் பொருளுங்க உபயோகப்படுத்துகிறோம், இல்லை நல்ல துணிமணி போடுறோம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் மாறினே இருக்கும். அப்போ அந்த காலத்தில் எந்த மேக்கப் எதுவும் கிடையாது. பாண்ட்ஸ் பவுடர்ன்றது தான் எனக்கு தெரியும். இல்லைன்னா பொதுவாக பொம்பளைங்க மஞ்சள் பூசிக்குவாங்க. இந்த டர்மெரிக், வீக்கோ டர்மெரிக்ன்றது ரொம்ப பழசு. அந்த மாதிரி சில பழைய காஸ்மெட்டிக் பொருள் தான் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி விதவிதமான காஸ்மெட்டிக் பொருளுங்க ஃபார் மென் அண்ட் உமன்ன்ட்டு வந்துடுச்சு. இன்றைக்கி அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால் என்ன சைடு எஃபெக்ட்டுங்க வருதுன்றது நம்மளுக்கு தெரியாது. அதை பற்றி தேவையில்லை. இதால் நான் சொல்கிறது என்னன்னாக்கா, எப்போ உடலுக்கே முக்கியத்துவம் கொடுக்குறவங்க மனசை கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம மனசுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி மனசுன்றது ஒரு குழந்தை. அதுக்கு எதுவும் தெரியாது. எது வந்தாலும் வாரி வச்சுக்கும். நல்லது கெட்டது தெரியாது. அதுக்கு நம்ம நல்ல விஷயங்களையே கொடுத்துன்னு வரணும். இப்போ ஒரு குழந்தைக்கு நல்லா வளரணுன்னாக்கா அது தாய்ப்பால் முக்கியம். சில தாய்ப்பால் கொடுக்க முடியாத தாய்மாருங்க அந்த குழந்தைங்களுக்கு சத்தான உணவுங்க, ஓகே, ஒரு நல்ல ஏதோ ஒரு பால் பவுடரோ ஏதோ கொடுத்து எப்படி வளர்க்குறோம் நம்ம அந்த குழந்தைய, ஏன் அப்படி வளர்க்குறோம், அது திடமாக இருக்கணும், ஒரு பலமாக இருக்கணும் அன்ட்டு வளர்க்குறோம். அதே மாதிரி நம்ம மனசுன்றது குழந்தை இல்லையா, அந்த குழந்தைக்கு என்னென்ன கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்து அதை பலப்படுத்தணும். அப்போ அப்படி பலப்படுத்த அது நம்மளுக்கு நாளைக்கு நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்கொள்கிற சக்தி அதுக்கு இருக்கும். அதால் மனசுக்கு தேவையான விஷயங்களை நம்ம நல்ல விஷயங்கள் எது இருக்குதோ அதை சேகரிக்கணும். அதை சேகரித்து நம்ம மனசை திடப்படுத்திக்கணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதில் சமாளிக்கிறது ஒரு ஆற்றல் வேணும், ஒரு பொறுமை இருக்கணும். மனசில் ஃபஸ்ட்டு தேவையாக இருக்கிறது ஒரு பொறுமை. மனசை அடக்கிறது எப்படின்றது கற்றுக்கணும். மனசில் எவ்வளோ அலைகள் உருவாகுது. இது ஒரு கடல் அலைகள் மாதிரி. கடல் அலைகள் ஓயறதில்லை. சில நேரத்தில் வேகமாக அடிக்கும் அலைகள். அப்படின்னா சில நேரத்தில் பிரச்சனைகள் வேகமாக நம்மளை மோதும். அதை கூட நம்ம சமாளிக்கணும். சில நேரத்தில் சின்ன சின்ன வேகத்தில் அலைகள் வரும், பிரச்சனை, அதை சமாளிக்கணும். அதுக்கு முக்கியமாக நம்ம தேவைப்படுறது மனசில் அமைதி இருக்கணும், ஒரு சாந்தம் இருக்கணும். சில நல்ல குணங்களை மனசில் நம்ம சேகரிச்சுனே வரணும். இப்படி மனசை நம்ம தயார்படுத்த நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு தீர்வு எடுக்க நம்மளுக்கு பயன்படும். இன்றைக்கி விஷயம் எது இருக்குது இதோட முடியுது நண்பர்களே. என்னோடய அடுத்த வீடியோவில் மேலும் சில விஷயங்களை நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். நான் மதர் டங் தெலுங்கு.
நான் படித்தது தமிழ் மீடியமு. தமிழ், கன்னடா தேர்ட் லாங்குவேஜு. கன்னடத்தில் எனக்கு சில விஷயங்கள, சில வார்த்தைங்கள சரியாக உச்சரிக்க முடியலாம போகலாம். அதால் எனக்கு தெரிஞ்ச தமிழ் பாஷையில் நான் பேசின்னு இருக்கிறேன். உங்களுக்கு தமிழ் புரியலனா கூட பரவாயில்ல. உங்களுக்கு இந்த வீடியோவை தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு போட்டு காட்டுங்க. இந்த வீடியோவில் இருக்கிற விஷயத்தில் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. இது மூலியமா அவங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும். தயவுசெஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ தான் தொடங்கியிருக்கிறேன் இந்த வீடியோங்க பண்ணுறத யூடியூப்பில். மேலும் மேலும் நல்ல ஒரு இதை கண்டினியூ பண்ணுறேன். நான் விடுறதில்ல. மேலும் எனக்கு நல்லா விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும். அதால் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸு, லைக்ஸு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் என்னை முன் செல்கிறதுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். தயவு செஞ்சு இதை நீங்கள் ஏற்றுக்கணும். நன்றி, வணக்கம்.